நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. NMMS தேர்வில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா. தென்காசி பள்ளி கல்வித்துறை சார்பில் தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வு 2024-2025 கல்வியாண்டில் தேர்வு எழுதி சிறப்பிடம் பிடித்த 4 ஆண்டுகளில் 48,000 அரசின் உதவித்தொகை பெற இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 120 நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 368 மாணவர்களுக்கு பாராட்டு விழா ECE அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி தலைமை தாங்கினார். மாவட்ட கல்வி அலுவலர் அமலா தங்கத்தாய், தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். உதவி திட்ட அலுவலர் மீரான் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் AK கமல் கிஷோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பரிசும் பாராட்டி சான்றும் சிறப்பிடம் பெற்ற புனித அருளப்பன் மேல்நிலைப்பள்ளி ஆவடியனூர், AVS உயர்நிலைப்பள்ளி புளியங்குடி, ஸ்ரீ சிவசைலநாதன் நடுநிலைப்பள்ளி நெடுவயல், பரமானந்த நடுநிலைப்பள்ளி புளியங்குடி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளுக்கு கேடயமும் வழங்கி வாழ்த்தினார். குறிப்பாக மாநில அளவில் 6ஆம் இடம் பெற்றமைக்காக மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டினார். மாணவர்களுக்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகளிடம் உதவி பெற்று தொடர்ந்து பயிற்சியை நடத்தி வந்த வாசுதேவநல்லூர் வட்டார கல்வி அலுவலர் மாரியப்பன் பாராட்டப்பட்டார். பணி நிறைவு மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன், எவரெஸ்ட் கல்வி குழும தாளாளர் டாக்டர் முகதீன் அப்துல் காதர், தென்காசி ஆகாஷ் அகாடமி பொது மேலாளர் செந்தில்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இளஞ்சி RP பள்ளி ஆசிரியர் சுரேஷ்குமார் தொகுத்து வழங்கினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எழிலகத்தில் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் TK சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழக அரசு வருவாய்த்துறைக்கு மிகுந்த பணிச்சுமையையும் மன அழுத்தத்தையும் தருவதாக தெரிவித்தார். பின்னர் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் என்றும், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், வருவாய் நிர்வாக ஆணையரகத்தில் இருக்கும் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் தமிழில் விளம்பர பலகை வைப்பது தொடர்பாக வர்த்தகம் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் பேரூராட்சி தலைவர் போதும் பொன்னு முரளி தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. செயல் அலுவலர் ஜெயமாலா முன்னிலை வகித்தார். பேரூராட்சி தலைமை எழுத்தர் அப்துல் கரீம் பல்வேறு தீர்மானங்களை வாசித்தார். துணைத் தலைவர் ஜாகிர் உஷேன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற கூட்டத்தில் பேரூராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் தமிழில் விளம்பர பலகை வைப்பது தொடர்பாக அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட வர்த்தக சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்றும், பிளாஸ்டிக்கில் இருந்து நமது உலகை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக உணவுப் பொருட்களை கட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் நெகிழித்தாள் உரையை தவிர்த்து வாழை இலைகள், தாமரை இலைகள், அலுமினிய தாள் பயன்பாட்டை தங்கும் விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்டவற்றில் பயன்படுத்த வேண்டியும், பலசரக்கு கடைகளில் நெய்யப்படாத பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணிப்பைகள், காகிதம், சணல் பைகளை பயன்படுத்த வேண்டியும், மீண்டும் மஞ்சப்பை கலாச்சாரத்தை உருவாக்கிட வேண்டிய விழிப்புணர்வு ஆலோசனைகளை பேரூராட்சி தலைவர், செயல் அலுவலர் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்ட வர்த்தகர்களுக்கு வழங்கியதுடன், பேரூராட்சி சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக BS பக்ருதீன். சென்னை சேப்பாக்கம் செய்தியாளர் மன்றத்தில் அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மேரி ஜான் அவர்கள் கூறியதாவது: தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுக்கு 4.6% உள் ஒதுக்கீடு அளித்திட வேண்டும் என தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும், மேலும் தமிழக அரசு சட்டம் இயற்றி பொது சமுதாயத்திலும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் சமுதாயத்திலும் மிகவும் பின்தங்கி இருக்கும் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்திட கோரிக்கை வலியுறுத்தியுள்ளதாகவும், மேலும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சார்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தையும் துவங்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் மோசூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் ஸ்ரீ பஜனை கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான நேற்று யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு வேள்வி பூஜைகள் செய்து விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வாசு பழனியப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார். இதில்
குமரேசன், மதன், சரவணன், மதீப், சம்பத், வாசு, நந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.